ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார், ஜிங் ஃபாரெக்ஸ்க்காக. இந்த வீடியோவில் நம்ம QX ஸ்கேல்பரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்கேல்ப் பண்ணியிருந்தோம் வெள்ளிக்கிழமை. அந்த ட்ரேட் வந்து எப்படி எடுத்தோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எனக்கு லாட் சைஸ் 0.05 கொடுக்குறேன், ஏன்னா $1000 இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிட் செட்டப் 200 தான். இப்போது நான் எல்லாமே ஓகே கொடுத்துட்டு ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல்கோ எனக்கு ஆர்டர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நான் ஸ்கேல்ப் தான் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு சர்வர் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம லாங் போகிறோம், ஒரு 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் வந்து ட்ரேட் வந்து கண்டினியூஸாக வச்சுக்க போகிறோன்னா கண்டிப்பாக நமக்கு சர்வர் தேவை. இந்த ஸ்கேல்ப் ட்ரேடிங்க்கு நமக்கு சர்வர் தேவையில்லை. ஸோ இப்போவே நமக்கு ப்ராஃபிட் போயிடுச்சு. ஸோ முக்கியமாக இந்த ஆர்டர் நான் ஏன் எடுத்தேன்னா, லோயர் லெவலில் ஹேமர் வந்திருக்கு பாருங்கள், ஓகேங்களா, ஹேமர். ஸோ அந்த ஹேமர் சிம்பிள் வந்ததுனால தான் இந்த ஆர்டர் நான் தைரியமாக போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு கீழே வந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து ஆவரேஜ் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இந்த ஸ்கேல்ப் ரேட் வந்து எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள். இந்த க்ரீன் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த க்ரீன் லைன் தான் நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அந்த க்ரீன் லைனுக்கு மேலே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ ரெண்டாவது ஆர்டர் எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ அந்த க்ரீன் லைன் இன்னும் கீழே இறங்கிடுச்சு. அதாவது அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் க்ரீன் லைன், அதுக்கு மேலே வந்தாவே இப்போ நம்ம ப்ராஃபிட்டு. ஸோ இப்போது அந்த க்ரீன் லைனுக்கு மேலே வந்துட்டோம், இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல்பரோட ஒரு பெரிய பாசிட்டிவே என்னென்னா, கரெக்டான இடத்துல நீங்கள் ஒரு லோயர் லெவலில் ஸ்கேல்ப் பண்ணிங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆவரேஜ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். இன்னும் சடனாக வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் அதுவே வச்சுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $30 to $40 வந்துச்சுன்னா நானே வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே மேலே ஒரு ரீசெட் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற அந்த ப்ராஃபிட் என்னமோ அது அப்படியே நம்ம க்ளோஸ் ஆகிடும். ஸோ எல்லா ஆர்டரும், இந்த சார்ட்டில் இருக்கிற எல்லா ஆர்டருமே க்ளோஸ் ஆகிடும் அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $30 சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், இன்னும் மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு விக் இருக்குது, ஸோ அதனால் மார்க்கெட் பம்ப் ஆக மாட்டேங்குது. ஒரு $40 எதிர்பார்க்கலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோஸ் பட்டனில் நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு இந்த ப்ராஃபிட் போகுதுன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு $37 ப்ராஃபிட்டு கொஞ்சம் நேரத்தில், ஒரு 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 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் லெவலில் நான் என்ட்ரி போயிட்டு ப்ராஃபிட் $37 வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆல்கோ டூலை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடாக உங்களால் டெய்லி ஸ்கேல்ப்லேயே வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். முக்கியமாக இதுக்கு சர்வர் தேவையே இல்லை. ஸோ நீங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.